ஹாய் பிரைஸ்லார்ட். மீண்டும் இந்த வீடியோ மூலமா உங்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெளிநாட்டில ஒரு பெயிண்டர் ஒருவர் இருந்தார். இந்த பெயிண்டர் எப்படிப்பட்டவர்னா, இவருடைய பெயிண்டிங்கை பார்ப்பதற்கு அநேக மக்கள் காத்து கொண்டு இருப்பாங்களாம். வெளிநாட்டுல ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. எங்கெங்கெல்லாம் சிறந்த படங்கள், சிறந்த பெயிண்டிங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே ஒன்று சேர்ந்து பெயிண்ட் எக்ஸிபிஷன் ஒன்று வைப்பார்கள். அது போல எங்கெங்கெல்லாம் எக்ஸிபிஷன் நடக்கிறதோ அதுல முக்காவாசி இவருடைய படங்கள் தான் இருக்குமா. அவ்வளவு சிறந்த ஒரு படத்தை வரைகிறவர் தான் இந்த மனுஷன். ஒரு நாள் இந்த மனுஷன் ஒரு புது படத்தை வரைய வேண்டும் என்று யோசித்து ஒரு படத்தை வரைய ஆரம்பித்தாராம். அப்படி வரைய ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த பெயிண்ட் பிரஷ் அவரை பார்த்து பேச ஆரம்பித்துதான். அவரை பார்த்து, நீ எனக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். இவருக்கு ஆச்சரியம். நீ ஏன் நான் உனக்கு நன்றி சொல்லணும் என்று சொல்ற அப்படின்ட்டு கேட்டாராமா. அதுக்கு அந்த பெயிண்ட் பிரஷ் சொல்லிச்சான், நீ இவ்வளவு பிரசித்தமா இருப்பதற்கு, இவ்வளவு பேர் உன்னை பார்த்து உன்னுடைய பெயிண்டிங்கை பார்த்ததற்கு காரணம் நான் தான். நான் உன் கூட இல்லை அப்படின்னா உன்னால் இவ்வளவு அழகால படம் வரைய முடியாது. அதனால நீ எனக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். இவருக்கு இதை கேட்டோட ரொம்ப கஷ்டமாயிட்டு அந்த பிரஷ்ஷை இவர் ஓரமாக வைத்து விட்டு வேற ஏதாவது கிடைக்குமா இந்த படத்தை முடிப்பதற்கு என்று தூரத்தில் அவர் தேடி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு இடமா வீட்டுக்குள்ள சுத்தி பார்த்து கொண்டே இருந்தாராம். வீட்டுக்கு இடையெல்லாம் போய் பார்க்கும் பொழுது ஒரு நிலக்கரி ஒன்று தூரத்துல இருந்துதான். அந்த நிலக்கரியை, அந்த கரியை பார்த்த உடனே அதை எடுத்து வந்து அவர் மீது இருக்கிற படத்தை வரைய ஆரம்பித்தாராம். வரைய வரைய அந்த படங்கள் எல்லாம் ரொம்ப அழகா வர ஆரம்பித்துக் கொண்டே இருந்தாராம். உடனே அந்த கரி அவரை பார்த்து பேச ஆரம்பித்ததாம். இவருக்கு திரும்பவும் கஷ்டமாயிடுச்சு. என்னடா திரும்பியும் பிரஷ் பேசிச்சு, இப்ப கரி பேசுதே, இது என்ன சொல்ல போதோ அப்படின்னு யோசித்துக் கொண்டே இருக்கும்பொழுது அந்த கரி அவரை பார்த்து சொல்லிச்சான், சார் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இவருக்கு, ஏன் நீங்க என்னை பார்த்து எனக்கு நன்றி செலுத்துற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த கரி சொல்லிச்சான், நான் எதுக்குமே பயன்படாமல் ஏதோ ஒரு மூலையில நான் இருக்கும் பொழுது நீங்க எதுக்குமே பயன்பெறாத என்ன எடுத்துட்டு வந்து என்னை வச்சு ஒரு அழகான படத்தை நீங்க வரையறீங்களே, அதற்காக உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்தேன் சார் அப்படின்னு சொல்லிச்சான். ஆமாங்க, வேதத்திலும் 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயத்தையும் குறித்து நம்ம கஷ்டப்படுவோம். எல்லா விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டத்தெல்லாம் வைத்து நம்ம குழம்பு கொண்டிருக்கோம். ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்க கஷ்டத்தில் இருக்கீங்களா, ஒருவேளை போராட்டத்தில் இருக்கீங்களா, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் நம்ம நன்றி செலுத்துற அது முக்கியம் இல்லை. ஆனா நம்ம கஷ்டமா இருக்கும்போதும், நம்ம கஷ்டத்தின் பாதையில் நம்ம போய்கொண்டிருக்கும் போதும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதுதான் மிக சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ஏசப்பா எனக்கு உயிரை கொடுத்திருக்கீங்களே, எனக்கு நான் வெளியே போகும்போது நான் வரும்போது நீங்க என்னை பாதுகாத்து கொண்டிருக்கீங்களே, அதற்காக உங்களை நான் நன்றி ஏசப்பா என்று நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது, நீங்க கஷ்டத்தின் மத்தியிலும் நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் பார்க்கிற ஆண்டவர் ஒரு நாள் அதை சந்தோஷமாக மாற்றுவார். அதனால் நாம் இனி கஷ்டப்படாம ஆண்டவருக்கு எல்லா விஷயத்தையும் நன்றி செலுத்த ஆரம்பிங்க. அதுவே ஆண்டவருக்கு பிரியமும் அவருடைய சித்தமா இருக்காது. ஆனா எல்லா விஷயத்துக்காக நன்றி செலுத்துங்க. அவர் மீதியான விஷயத்தை உங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God bless you.